ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழி வாங்கவே காத்திருந்த பிரபல ரவுடி. துப்பாக்கியால் சுட்ட போலீஸ். யார் இந்த பாப் சரவணன்? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட செயலாளர் தென்னரசு கொலைக்கு பழிவாங்கும் விதமாக சரவணன் தொடர் கொலைகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிவாங்க காத்திருந்த பாம் சரவணனை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையில் பழிக்கு பழி வாங்க தொடர் கொலை சம்பவங்கள் அரங்கேறியது. இதனை தடுக்கும் வகையில் சென்னையை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் கலக்கி வந்த ரவுடிகள் அடுத்தடுத்து என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் தற்போது பிரபல ரவுடி பாம் சரவணனை போலீசார் சுட்டுப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் யார் இந்த பாம் சரவணன் என்பதை தற்பொழுது பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட செயலாளராக இருந்தவர் தென்னரசு. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் தாமரைப்பாக்கம் கூட்ரோட்டில் உறவினர் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு திரும்பும்போது தென்னரசுவின் மனைவி மைதிலி, தாய் சகுந்தலா ஆகியோர் முன்னிலையில் வெட்டி படுகொலையும் செய்யப்பட்டார். தென்னரசுவின் தம்பி தான் பாம் சரவணன் தனது அண்ணன் கொலைக்கு பழிவாங்கவே அடுத்தடுத்த கொலை சம்பவங்கள் அரங்கேற்றினார். அந்த வகையில் ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கிலும் பாம் சரவணன் ஆதரவாளர்கள் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதையடுத்துதான் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்கும் வகையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை 5ஆம் தேதி ஐனாவரம் அருகே புதிதாக கட்டி வரும் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது 6 பேர் கொண்ட கும்பல் அப்படி கொடூரமாக வெள்ளி கொலை செய்தனர். இந்த கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த கொலைக்கு பழிவாங்கவே ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் பாம் சரவணன் திட்டமிட்டு வருவதாகவும் அலர்ட் செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆந்திரா அருகே பாம் சரவணன் தலைமறைவாக இருப்பதாக வந்த தகவலை அடுத்து தனிப்படை போலீசார் பாம் சரவணனை கைது செய்துள்ளனர். பாம் சரவணன் மீது 20க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகளும் உள்ளன. வெடிகுண்டை சரியாக திட்டமிட்டு எறிவதால் பாம் சரவணன் என பட்டப்பெயர் சூட்டியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நேற்று ஆந்திரா மாநிலம் சித்தூர் அருகே வரதப்பாளையம் பகுதியில் தலைமறைவாக இருந்த பாம் சரவணனை சென்னையிலிருந்து சென்ற தனிப்படை போலீசார் கைது செய்தனர். சென்னை விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட பாம் சரவணன் காரில் இருந்த உதவி ஆய்வாளரை தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து போலீசார் பாம் சரவணனின் காலில் சுட்டு பிடித்தனர். பாம் சரவணனிடம் இருந்து 4 நாட்டு வெடிகுண்டுகள், ஒரு பட்டாக்கத்தி மற்றும் அப்படி போதை வஸ்துக்களும் தனிப்படை போலீசார் பறிமுதலும் செய்துள்ளனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.